கொஞ்ச நாளாவே பார்த்தீங்கன்னா, சுனிதா வில்லியம்ஸ் இவங்கள பத்தி தாங்க பேச்சு போயிட்டுருக்கு. காரணம் கேட்டோம்னா, 9 நாள்னு சொல்லிட்டு அங்க போயி 9 மாசம் ஆயிடுச்சுங்க அந்த விண்வெளி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல. இப்படி இருக்கிற சூழல்ல இவங்க மீட்பு குழு வந்து மீட்கணும்னு சொல்லிட்டு அந்த அமெரிக்கா அரசாங்கமும், நாசாவும் தெரிவிச்சுக்கிறாங்க. அதாவது எலன் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கு. அவரும் வந்து ஒரு முயற்சியா ஆ கடந்த சனிக்கிழமை இந்த பால்கன் 9 விண்கலத்தில குரு டிராகன் சொல்லிட்டு ஒரு விண்கலத்தை இது மூலமா வச்சு அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறாங்க. அதாவது பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் மேல இருக்கிற இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறாங்க. இதுவும் வெற்றிகரமா போய் அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல டாக்கிங் முறையில் இது போய் ஜாயிண்ட் ஆகுதுங்க இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில். அது ஜாயிண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நேரப்படி சனிக்கிழமை நைட்டு 10:45 மணிக்கு அங்கே போய் ஜாயிண்டாக இருக்குங்க. விண்கலத்தில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா வீரர்கள் 4 பேர் மீட்பு குழுவாக இந்த விண்கலத்தில் போயிருக்கிறாங்க. இவங்கள பார்த்தோன்னே சுனிதா வில்லியம்ஸுக்கும் அங்கே இருக்கிற வில்மோர் இவங்களுக்கும் பயங்கரமான ஒரு சந்தோஷங்க. அதாவது ஊர்லேருந்து ஒரு உறவினர்கள் வரும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்கும், அந்த மாதிரி 9 மாதம் கழிச்சு இவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். நம்மளை மீட்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அப்புறம் என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த டிராகன் இணைக்கப்பட்ட இந்த விண்கலத்தை அதில் போய் இவங்க சேர்ந்துட்டாங்க. அதாவது வில்மோரும் சுனிதா வில்லியம்ஸ், அப்புறம் அது கூட அவங்க கூட 2 பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் வந்து ஒட்டுக்கா இந்த விண்கலத்தில் போய் உக்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னங்க, அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி வரதான் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் கிடையாதுங்க. இப்போ சாதாரணமான ஒரு விஷயம் இல்லைங்க. அங்கேருந்து கிளம்புறதுனா இந்த டாக்கிங் முறை பண்ணாங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் மொத்தம் 4 நிலை இருக்குங்க. அந்த 4 நிலை சக்ஸஸாக பண்ணாதாங்க அவங்க பூமிக்கு உறுதியாக வர முடியும். அதாவது முதல் நிலை பார்த்தீங்கன்னா இந்த விண்கலம் வந்து தயாரான ஒரு சுச்சுவேஷனில் ரெடியாக இருக்கணுங்க. 2வது நிலையாக பார்த்தோம்னா அந்த அன்டாக்கிங் வருங்க. அங்கேருந்து அதுலேருந்து பிரியணும். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம் டாக்கிங் அன்டாக்கிங், அதே மாதிரி தாங்க இதை அன்டாக்கிங் பண்ணுவாங்க. அன்டாக்கிங் பண்ணும்போது அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வருங்க. வெளியே வந்தோடனே இதோட 3வது நிலை என்னன்னு பார்த்தோம்னா, அங்கேருந்து இந்த விண்கலத்துலேருந்து இதோட உயரத்தை படிப்படியாக குறைப்பாங்க. உயரத்தை படிப்படியாக குறைஞ்சி அதுக்கப்புறம் வந்து அந்த சுழற்சி முறையில் அது பூமிக்கே வருங்க கீழே. இது வெற்றிகரமாக கொண்டு வரதாங்க இதோட பெரிய சவாலான ஒரு விஷயங்க. இது 4வது நிலை என்னென்னா, இங்கே வந்து இந்த பிளாரிடா மாகாணத்தில் உள்ள இந்த கடற்பகுதிக்கு இங்கே இறங்குறதுக்கான ஒரு பிளான் வச்சுருக்காங்க. இதில் வந்து 4வது நிலையாக அதுக்கப்புறம் வெற்றிகரமாக இவங்க எல்லாத்தையும் தரைப்பகுதி கொண்டு வரதாங்க எங்களோட பிளானு. இது ஒட்டுமொத்தமாக சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இது பார்த்தோம்னா இப்போ அதாவது நாளை அதிகாலை 3:30 மணிக்கு இவங்க வந்து பூமிக்கு வந்து அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாசா நிறுவனம் சொல்லியிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நாசா வந்து இவங்க வந்து பூமிக்கு வரதை வந்து ஒரு நேரடியாக ஒரு ஒளிபரப்பு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் இணையதளத்துக்கு ஒரு பதிவிட்டுருக்குறாங்க. அதாவது 9 மாதம் கழிச்சு சுனிதா வில்லியம்ஸ் இங்கே பூமியில் கால் தடம் பதிக்கிறது ஒரு வரலாற்று சுவடாக அமைய போகுதுங்க. இதை நாசா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எக்ஸ் இணையதளத்தில் இவங்க வந்து பூமிக்கு வரதை ஒரு லைவாக ஒரு நேரலை காட்சி நாங்கள் ஒளிபரப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் இணையதளத்தில் இவங்க பதிவிட்டுருக்குறாங்க.